Sorry. Good morning, students. Today having class chapter 6 banking lesson. Already saw about the banking lesson la recap la monetary policy. Monetary policy is the macroeconomics policy laid down by the central bank towards the management of money supply and interest அப்படின்னு நம்ம பார்த்தோம். Next, objectives of the monetary policy. Next, the specific objectives of the monetary policy. இதெல்லாம் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம். E-banking, RTGS and NEFT. Next, automated teller machine, ATM. Next, Paytm பற்றி பார்க்குறோம். Next, debit card and credit card. Next topic, recent issues. Now going to recent advancement in banking sector. நம்ம இ-பேங்கிங் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வங்கித்துறையில் சமீப கால முன்னேற்றங்கள் என்னெல்லாம் நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம். அதில் தான் நம்ம இ-பேங்கிங் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி, பேடிஎம், ஏடிஎம் இதெல்லாம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இங்கே இ-பேங்கிங் நம்ம இ-பேங்கிங் பார்த்து ப்ரீவியஸாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஆர்டிஜிஎஸ் அண்டு என்இஎஃப்டி. லிசன் சில்ட்ரன், ஆர்டிஜிஎஸ் and NEFT. Expansion of the RTGS, real time cross settlements. இங்கே RTGS அப்படிங்கிறதா இன்டர்நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் enables electronic transfer of funds beneficiaries maintained with any other bank branch. இங்கே அதை தான் நம்ம ஆர்டிஜியில் எஸ்ல பார்க்குறோம். இங்கே ஒரு வங்கியில் வாடிக்கையாளர் தன்னோட கணக்கில் இருக்கக்கூடிய மணியை மற்ற வங்கியின் எந்த ஒரு பிரான்ச் கிளையிலையும் கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வாடிக்கையாளருக்கு பணத்தினை குயிக்காக மாற்றும் முறைக்கு பேர் தான் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். There are two systems of the internet bank transfer. Interbank transfer. நம்ம இன்டர்பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை ரெண்டு முறையில் எடுத்துக்கிறோம். ஒன்று ஆர்டிஜிஎஸ் அண்டு என்இஎஃப்டி. டூ சிஸ்டம் ஆஃப் த இன்டர்பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். பண பரிமாற்றங்களை இரண்டு முறையில் கொடுக்குறோம்.
ஒன்று ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா நிகழ்நேர பெருந்திரள் தீர்வு, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, both these systems are maintained by RBI. இங்கே பண பரிவர்த்தனைக்காக காத்திருக்கும் நேரம் ஏதும் இல்லாமல் நிகழ் நேரத்திலேயே கணக்கீடு ஏதும் இன்றி இங்கே மொத்த பண மதிப்பு தீர்வு என்பது அதனுடைய அர்த்தம்தான் பண பரிவர்த்தனைகள் அறிவுறுத்தலின்படி ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்கப்படுகிறது. இதை தான் நம்ம ஆர்டிஜிஎஸ் ஓட ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். RTGS and NEFT, these systems are maintained by Reserve Bank of India. NEFT, National Electronic Funds. National Electronic Funds Transfer. It is operates in off-hour batches. Currently, there are 23 settlements from 8 a.m. to 7 p.m. on all working days, including நம்ம இன்டர்நெட் இணைப்பின் மூலமாக ஏதேனும் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தின் மூலம் மற்றொரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கு வைத்திருக்கும் தனி நபர்கள், ட்ரேடர்ஸ் வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் பணம் பெற்றுக்கொள்ளும் முறைக்கு பேர் தான் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நெஃப்ட் அப்படிங்கிறது தான் currently there are 23 settlements from 8 to 7 p.m. on all working days, including working the Saturday. இங்கே பண பரிவர்த்தனைக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம் 8 to 7 p.m. வரைக்கும். இங்கே all the banks வங்கி வேலை நாட்களிலும் மார்னிங் 8 to நைட் 7 o'clock வரைக்கும் டோட்டலாக 23 தொகுப்புகளாக பண பரிவர்த்தனை செய்கிறோம் நெஃப்டில். There are the benefit can expect to get the credit for the transaction put through the between 8 to 5:30 p.m. on all working days, including working the Saturday on the same time. இங்கே பண பரிவர்த்தனை நடைபெற்ற அதே நாளில் பணத்தை பெறுபவர் மார்னிங் 8 o'clock to ஈவினிங் 6:30 நைட்டு 7 o'clock வரையிலான நேர தொகுப்பில் நாம் பணத்தை பரிமாற்றம் நிகழ்ந்தால் அதே வேலை நாட்களில் அல்லது அடுத்த வேலை நாட்களிலோ முடிவுற பெறும். இதை தான் நம்ம நெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். Transaction settlement in 6:30 and 7 p.m. batches on all working days, including for the Saturday. The credit will be offered either on the same day or the next working day.
Listen children, நெஃப்டோட ஒர்க்கும் ஆர்டிஜி ஒர்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். These systems NEFT and RTG are maintained by the Reserve Bank of India. First, NEFT, NEFT. இது நம்ம தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நெஃப்ட்டுங்கிறது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே ஆர்டிஜி அப்படின்னா இது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட்டு NEFT அப்படிங்கிறத transaction happens in batches, hence a slow. இங்கே NEFTயில் தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகின்றது, ஆனாலும் இது தாமதமாகும். ஆனால் ஆர்டிஜியில் transaction happens in real time, hence fast. இங்கே RTGS பரிமாற்றங்கிறது விரைவாக செயல்படுகிறது. And then third one difference, timing is the NEFT 8 AM to 6:30 PM. Saturday for 12:30 PM only. இங்கே RTGS timing 9 AM to 4:30 PM. Saturday 1:30 PM. Fourth difference, no minimum limit. NEFTல குறைந்தபட்ச அளவு கிடையாது. RTGSல minimum amount for RTGS transfer is rupees 2 lakhs. குறைந்தபட்ச அனுப்பக்கூடிய தொகை 2 லட்சம். நம்ம NEFT நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்டு RTGS ரியல் டைம் நாம் பார்த்தோம். Listen children, நம்ம நடைமுறையில் வச்சுருக்க ATM, automated teller machine. ATMs transformed the bank technology system. They were first introduced in 1967. இங்கே ATMங்கிறதா மின்னணு முறையில் இயந்திர முறையில் 1967 introduce பண்ணியிருக்கோம். The next revolution in ATMs is likely to involve contactless payment. இங்கே next revolution ATM பணம் வழங்கும் முறை நேரடி தொடர்பின தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மெத்தட் தான் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இந்த நேரடி தொடர்பற்ற ATM முறை ஸ்மார்ட் கைபேசி வசதியில் உள்ள ஆப்பிள் பே, கூகுள் வாலெட் இந்த மெத்தட்லேயும் பண பரிவர்த்தனை முறைகளை ATM போல் நாம் செயல்முறைப்படுத்துகிறோம். இங்கே ATM is likely to involve contactless payment, much like the Apple Pay or Google Wallet. Soon we will be able to conduct contactless ATM transaction using a smartphone. ATM innovations are already available overseas. For example, biometric authentication is already used in India.
நம்ம பயோமெட்ரிக் ஆத்தரைஸ்ல இருந்தோம் இந்தியாவில். இங்கே வெளிநாடுகளில் நேரடி தொடர்பற்ற ஏடிஎம் முறைகள் இருந்ததா. இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் எப்படி பணம் வழங்கும் முறை அப்படிங்கிறத அறிந்தால் இந்தியாவில் நம்ம நடைமுறைப்படுத்தினோம். எங்கே அப்படின்னா, its recognition is in the place at Qatar National Bank ATMs. இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்த பணம் வழங்கும் முறைகள் கத்தார் நேஷ்னல் பேங்க் ஏடிஎம் மிஷின்ஸ் மூலம் நாம் பயன்படுத்தினோம். இந்த பாதுகாப்பற்ற பண பரிவர்த்தனையின் சிக்கல்களை தவிர்ப்பதற்காக நாம் இந்த ஏடிஎம் மெத்தடை கொண்டு வந்தோம். These technologies can help overall bank security by protecting against ATMs hacks. Listen children, நம்ம இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறை கத்தார், பஹ்ரைன் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஐலண்ட் தான் கத்தார். இட் இஸ் அ பெனின்சுலர் ஆஃப் அரேப் கண்ட்ரிஸ். இட் இஸ் அ கோஸ்டல் ஏரியா. திஸ் இஸ் த ஐலாண்ட்ஸ். இந்த ஏடிஎம் மெத்தட் வந்து ஏன்ஷியன் பீரியட்லேயே இஸ்லாமியர் டிசைன் பண்ணி கொடுத்த ஒரு மெத்தட் தான் இது ஏடிஎம் மெத்தட். இதை ஃபஸ்ட்டு லைம்ஸ்டோன் மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்ட் அதிலிருந்து வடிவமைச்ச நமக்கு ஏடிஎம் மெத்தடாக நடைமுறையில் கொண்டு வந்தோம். இட்ஸ் ரெகக்னிஷன் இஸ் இன் த பிளேஸ் அட் கத்தார் நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஏடிஎம்ஸ். இந்த பேடிஎம் வந்து சைனாக்கிட்ட இருந்து தான் நாம் இந்தியா வாங்கியது இந்த நிறுவனத்தை. இங்கே ஃபஸ்ட்டு இந்தியாவில் நொய்டா, உத்தரப்பிரதேஷ் அங்கே தான் பேடிஎம் மெத்தடை கொண்டு வந்தோம். ஆகஸ்ட் 2015 பேடிஎம் received a license from RBI to launch a பேமெண்ட்ஸ் பேங்க். 2015 இந்திய ரிசர்வ் பேங்க்கால் நம்ம லைசன்ஸ் வாங்கி ஆரம்பிக்கப்பட்டதா. ஆல்ரெடி இதை வந்து விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவர் 2010 கொண்டு வந்தாங்க. இந்த பேடிஎம்மை நம்ம கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இஸ் separate entity which founder Vijay Shekhar Sharma will hold the share for 51%. 197 Communication Industry hold for the share 39%, and the 10% will be held by the subsidiary of 197 and a Sharma. இங்கே 197 கம்யூனிகேஷன் துணை நிறுவனத்தினுடைய 10% பங்குகளை கொண்டு தான் நாம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பேடிஎம், தட் இஸ் அ பேமெண்ட் பேங்க். உத்தரப்பிரதேஷ்.
ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் பேங்கிங் செக்டாரில் டெபிட் கார்டு அண்டு கிரெடிட் கார்டு இதை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். டெபிட் கார்டு இஸ் எ கார்டு அலோவிங் த ஹோல்டர் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி electronically from their bank accounts when making a purchase. இதை தான் நம்ம டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். டெபிட் கார்டு அப்படிங்கிறதா வாடிக்கையாளர் தனது வங்கி அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை ஏடிஎம் மூலம் நம்ம பணம் எடுக்கிறது தான் நம்ம இங்கே டெபிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பொருட்கள் சர்வீசஸ்க்கான சார்ஜஸ் வழங்குறது போன்ற பண பரிவர்த்தனைகளுக்கும் நாம் இந்த டெபிட் கார்டை பயன்படுத்திக்கிறோம். இதை தான் நம்ம டெபிட் கார்டைய ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பேங்க் அக்கௌண்ட் when you are making a purchase. தன்னோட பணத்தை எடுக்கிறதுக்கு நாம் டெபிட் கார்டை பயன்படுத்திக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு. It is a credit card is a payment card issued to user card holders to enable the card holder to pay a promise to the card issuer to pay them for the amounts so paid plus the other agreed charges. இங்கே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு வழங்கிய நிறுவனத்தினுடைய உறுதியளித்த நபர்களால் பெறப்படுகின்ற கார்டு தான் நம்ம கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிரெடிட் கார்டை கொண்டு நம்ம பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான கட்டணங்களை செலுத்த முடியும். அவ்வாறு செலுத்தப்பட்ட அந்த அமௌண்ட்டோட ஒத்துக்கொள்ளப்பட்ட கூடுதல் கட்டணத்தையும் சேர்த்த பின்னர் கடன் அட்டையை வழங்கிய நிறுவனங்களுக்கும் அவர் செலுத்த வேண்டும். இதை தான் நம்ம கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த கார்டு இஷ்யூவர் usually a bank creates a revolving account and grants a line of the credit to the card holder from which the card holder can borrow money for payment to a merchants or as a cash advances. இங்கே பெரும்பாலும் பேங்க் தான் கிரெடிட் கார்டை வழங்குதா. கிரெடிட் கார்டு மெத்தட் அப்படிங்கிறதா கடன் வழங்கும் முறையினுடைய ஒரு நீட்சி அமைப்பாக நம்ம செயல்படுத்துகிறோம். இங்கே பல்வகைப்பட்ட சிக்கலான கட்டண முறைகள் வாடிக்கையாளர்கள் கடன் credit card combine payment services with extension of credit. Next, complex fee structure in the credit card industry may limit customers' ability to shopping. நம்ம கிரெடிட் கார்டால் வாடிக்கையாளர் கிரெடிட் கார்டை கொண்டு பொருட்கள் வாங்குவதை நாம் கிரெடிட் கார்டை கட்டுப்படுத்தி நம்மளுடைய டிரான்சாக்ஷன் மணியை நாம் செயல்படுத்திக்கிறோம். This is the credit card work. Thank you, children.